வணக்கம், இது டிபிஎன் லகாவின் பிரதான செய்திகள். சிரான் பாசிக்கின் பயங்கரவாத அமைப்புகளுடனான தொடர்பு அம்பலப்படுத்தும் காவல்துறை. நாட்டை நாசப்படுத்திய ரணில் மைத்திரி பல தகவல்களை வெளியிட்ட முக்கிய புள்ளி. செம்மணி மனித புதைகுழி, மேலும் 8 எலும்புக்கூடுகள் அடையாளம். யாழ் யுவதியின் செயலால் மனமுடைந்த பிரான்ஸ் மாப்பிள்ளை. போலீஸ் விசாரணையில் வெளியான தகவல். மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளனர். சர்வாதிகாரத்தை நோக்கி நகரும் அரசாங்கம். அவசரமாக இடமாற்றப்பட்ட இசாரா செவ்வந்தி. தொடர்பை பேண ஆர்வமாகும் பெண் கைதிகள். தீவிரமடையும் வறட்சி. நாட்டு மக்களுக்கு அவசர அறிவித்தல். கருவறை கருவில் கொல்லப்பட்ட குழந்தை. அப்பட்டமான அரச பயங்கரவாதம் சாடும் எம்பி. சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும், அரசாங்கத்திடம் வலியுறுத்தும் ரணில். இலங்கையிலிருந்து சென்றவர் விமான நிலையத்தில் திடீரென விழுந்து மரணம். கொழும்பில் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி. வறட்சியின் தாக்கம் தீவிரமடைகிறது. குளங்கள் வற்றும் அபாயம். துபாயில் இருந்து நாடு கடத்தப்பட்ட பிரபல போதைப்பொருள் கடத்தல்காரரான சிரான் பாசிக் பயங்கரவாத அமைப்புகளுடன் தொடர்பில் இருந்து வந்துள்ளது தற்போது கண்டறியப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது காவல்துறை செய்தி தொடர்பாளர் உதவி காவல் கண்காணிப்பாளர் FU பூட்லர் இதனை கூறியுள்ளார். அதன்போது தொடர்ந்தும் பேசிய அவர், மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவின் பொறுப்பு காவல் கண்காணிப்பாளருக்கு வழங்கப்பட்டுள்ள அதிகாரங்களின்படி சிரான் பாசிக்கை 72 மணி நேரம் காவலில் வைக்க அனுமதி பெறப்பட்டுள்ளது. சிரான் பாசிக் நேற்று இரவு அபுதாபியிலிருந்து இலங்கைக்கு அழைத்து வரப்பட்டு பின்னர் மேலதிக விசாரணைகளுக்காக மத்திய குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டார். 48 வயதான இவர் தெஹிவளையைச் சேர்ந்தவர் என கூறப்படுகின்றது. இந்த நாட்டிற்கு போதைப்பொருள் விநியோகிக்கும் 5 பெரிய போதைப்பொருள் கடத்தல்காரர்களில் ஒருவராக கருதப்படும் சிரான் பாசிக் மே 26 அன்று துபாயில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டார். இன்டர்போல் அவருக்கு சிவப்பு பிடியாணை அனுப்பியிருந்த பின்னணியில் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. மேலும் சிரான் பாசிக்கிற்கு சொந்தமானது என்று கூறப்படும் தெஹிவளையில் உள்ள ஒரு ஹோட்டலை 2024 ஜனவரி 1 அன்று இடிப்பதற்கான நடவடிக்கைகளையும் காவல்துறை எடுத்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. மைத்திரி ரணில் ஆட்சியில் இந்த நாட்டுக்கு கொண்டு வரப்பட்ட பல அபிவிருத்தி திட்டங்கள் அவர்களின் குடும்ப சண்டையால் இழக்கப்பட்டுள்ளதாக தொழிலாளர் கட்சியின் தலைவரும் முன்னாள் ஜனாதிபதி வேட்பாளரான ASP லியனகே தெரிவித்துள்ளார். நேற்று தேர்தல் ஆணைக்குழுவுக்கு வருகை தந்த அவர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே இதனை தெரிவித்துள்ளார். நான் கட்டாருக்கான இலங்கை தூதுவராக இருந்தபோது கட்டார் மன்னரிடம் ஒரு முன்மொழிவை சமர்ப்பித்தது எனக்கு நினைவிருக்கிறது. மன்னரை, நமது நாட்டிற்கு வந்து நமது எண்ணெய் வளங்களை ஆய்வு செய்யுங்கள் என்று கோரினேன். அன்றைய ஜனாதிபதியாக மைத்திரிபால சிறிசேன, பிரதமராக ரணில் விக்ரமசிங்கே இருந்தனர். இவர்கள் இருவருக்குள்ளும் மோதல்கள் நிலவியது. ஒருவர் எடுக்கும் தீர்மானத்தை மற்றவர் எதிர்த்தனர். மேலும் கட்டார் அரசு இலங்கையில் கட்டார் சிட்டி என்ற மிகப்பெரிய திட்டத்தை தொடங்க முயற்சித்தது. ஆனால் ரணில் மைத்திரி மோதலால் அதுவும் கை நழுவி போனது. அது மட்டுமல்ல, அன்றைய மத்திய மாகாணத்தின் பெண் ஆளுநரை நான் கட்டார் மன்னரிடம் அழைத்து சென்றேன். நுவரெலியாவில் ஒரு அழகிய கேபிள் கார் திட்டத்தை செயல்படுத்துமாறு அவர் யோசனை தெரிவித்தார். ஆனால் இவர்கள் இருவரின் சண்டையினால் அதுவும் நடக்காமல் போனது. இதனால் நாடு மென்மேலும் பாதாளத்தை நோக்கி நகர்ந்தது. எனவே தற்போதைய ஜனாதிபதி உறுதியான தனித்து தீர்மானம் எடுக்கக்கூடிய ஒரு நபர் என நான் நினைக்கின்றேன். இது எதிர்க்கட்சி ஒன்றில்லை. நமக்கு சுதந்திரம் கிடைத்து சுமார் 75 ஆண்டுகள் ஆகின்றன. பல ஜனாதிபதிகள் இந்நாட்டை ஆட்சி செய்தார்கள். ஆனால் நாளுக்கு நாள் நாட்டை நெருக்கடிக்கே தள்ளினார்கள். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க போன்ற ஒரு தலைவர் 30 ஆண்டுகளுக்கு முன்பே இலங்கையில் தோன்றியிருந்தால் இன்று நாமும் சிங்கப்பூரை போன்ற ஒரு நாடாக மாறியிருப்போம். அதனால் தான் நான் நினைக்கின்றேன், இவர் மிகவும் நன்றாக அரசு நிர்வாகத்தை செய்கிறார். இன்று ஊழல் மோசடி இல்லை. மாயஜாலக்காரர்களைப் போல திடீரென இந்த நாட்டை அபிவிருத்தி செய்ய முடியாது. நிச்சயமாக இந்த அரசுதான் இந்த நாட்டை இன்னும் 10 ஆண்டுகள் வரை ஆட்சி செய்யும். நீதிபதிகளின் வயதெல்லை நீடிப்பை எடுத்துக்கொண்டால், உதாரணமாக இங்கிலாந்தில் 75 வயது வரை நீதிபதிகளுக்கு பணியாற்ற முடியும். அமெரிக்காவில் வயதாகும் வரை செய்ய முடியும் என்றால் ஏன் நம் நாட்டில் அப்படி செய்வதில் என்ன தவறு உள்ளது என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார்.
செம்மணி மனித புதைகுழியில் 3ஆம் கட்ட அகழ்வு பணிகளை 56 நாட்களுக்கு முன்னெடுப்பதற்கு நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருந்த நிலையில் 53வது நாளான இன்றைய தினம் 8 மனித எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட 10 எலும்புக்கூடுகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. இதன் அடிப்படையில் செம்மணியில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட 107 நாள் அகழ்வு பணிகளின் போது மொத்தமாக 562 எலும்புக்கூடுகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றில் 557 எலும்புக்கூடுகள் இதுவரை அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. கருவறை கருவிலிருந்து குழந்தை, சிறுவர், குமரர், தாய், தந்தையர், வயோதிபர், அங்கவினர் என எந்தவித பாகுபாடுமின்றி அனைவரும் செம்மணியில் அரச பயங்கரவாத கருவியான இராணுவத்தின் மூலம் அளிக்கப்பட்டுள்ளனர் என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறிநேசன் தெரிவித்துள்ளார். சாட்சியங்கள் இல்லாமல் அளிக்க வேண்டும் என்பதற்காக குடும்பமாக தமிழர்கள் அளிக்கப்பட்டுள்ளனர் என்று ஞானமுத்து சிறிநேசன் குறிப்பிட்டுள்ளார். ஊடகங்களுக்கு அனுப்பி வைத்துள்ள அறிக்கையிலேயே அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். குறித்த அறிக்கையில் தமிழர்கள் இலங்கையில் 1956ஆம் ஆண்டு முதல் கட்டமைக்கப்பட்ட பேரினவாதத்தால் இனவழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு வந்துள்ளனர். இதனை தமிழ் தேசிய அரசியல்வாதிகள், புலம்பெயர்ந்த உறவுகள், தமிழ் புத்திஜீவிகள் ஆகியோர் உள்நாட்டிலும் வெளிநாடுகளிலும் உரக்கச் சொல்லி வருகின்றனர். அதற்கான சாட்சியங்களாக செம்மணி புதைகுழியிலிருந்து கண்கூடான சாட்சியங்களாக எலும்புக்கூடுகள் அகல வெளிவந்து கொண்டிருக்கின்றன. இதுவரை 539 எலும்புக்கூடுகள் தமிழின அழிப்பை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கருவறை கருவிலிருந்து குழந்தை, சிறுவர், குமரர், தாய், தந்தையர், வயோதிபர், அங்கவினர் என எந்தவித பாகுபாடுமின்றி அனைவரும் செம்மணியில் அரச பயங்கரவாத கருவியான இராணுவத்தின் மூலம் அளிக்கப்பட்டுள்ளனர். அதனை எலும்புக்கூடுகள் பேசாமல் பேசுகின்றன. பால்மணம் மாறாத பச்சிளம் குழந்தைகள் கூட தமிழினத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதால் இனவழிப்பில் இருந்து தப்ப முடியவில்லை. இலங்கையில் 1956ஆம் ஆண்டு தமிழின அழிப்பு இக்னியாகலையில் பேரினவாத குண்டர்களால் தொடங்கி வைக்கப்பட்டது. அதில் 157 அப்பாவி தமிழர்கள் பேரினவாத குண்டர்களால் படுகொலை செய்யப்பட்டனர். அதற்கான நீதி வழங்கப்படாததால் அடுத்து 1958ஆம் ஆண்டு 300க்கும் மேற்பட்ட தமிழர்கள் தென்னிலங்கையில் படுகொலை செய்யப்பட்டனர். அதனைத் தொடர்ந்து 1961, 1964, 1974, 1977 மற்றும் 1981, 1983 ஆகிய ஆண்டுகளில் தமிழின அழிப்புகள் சர்வசாதாரண நிகழ்வுகளாக இடம்பெற்றன. அவற்றை பேரினவாத அரசு கண்டுகொள்ளவில்லை. 1983ஆம் ஆண்டு ஜூலை மாதத்தை தமிழின படுகொலைக்கான கருப்பு ஜூலை என தமிழ் மக்கள் பிரகடனப்படுத்தியுள்ளனர். அதில் 3000 முதல் 5000 வரையான அப்பாவி தமிழர்கள் கொல்லப்பட்டனர். 1983ஆம் ஆண்டு முதல் தமிழின அழிப்பு என்பது தொடர்ச்சியான நிகழ்வாகி 2009 மே 18ஆம் திகதி வரை தீவிரமாக நடைபெற்றது. அதன் பின்னரும் கலாசார, வரலாற்று மற்றும் உணர்வு ரீதியான அழிப்புகள் தொடர்கின்றன. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளை தேடிய தமிழ் மக்களுக்கு முதற்கட்ட பதிலாக செம்மணி சிந்துபாத்து புதைகுழி கண்களை திறக்க வைத்துள்ளது. இதேபோல் பல புதைகுழிகளில் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளும் படுகொலை செய்யப்பட்ட உறவுகளும் எலும்புக்கூடுகளாக எமது இதய கதவுகளை தட்டி கொண்டிருக்கின்றனர். சத்துருக்கொண்டான், வந்தாறுமூலை பல்கலைக்கழகம், மகளடித்தீவு, கொக்கட்டிச்சோலை, மயிலந்தமனை, வீரமுனை, உடும்பன்குளம், மண்டைத்தீவு, கொக்கு தொடுவாய், திருகோணமலை போன்ற இடங்களில் பல புதைகுழிகள் இருப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக உள்ளன. சட்டம் சமமாக செயற்படுமாயின் இப்புதைகுழிகளை அறிவியல் பூர்வமாக இலகுவாக கண்டறிய முடியும். தொல்லியல் அகழ்வுகள் மூலம் கலாசார திரிவுகளை ஏற்படுத்தும் செயற்பாடுகள் இடம்பெற்று வரும் நிலையில் மனித புதைகுழிகளை கண்டறியும் விடயத்தில் காட்டப்படும் ஆர்வம் மிக குறைவாகவே உள்ளது. இதனை அரசு முறையாக முன்னெடுத்து சட்ட சமத்துவத்தை உறுதிப்படுத்த வேண்டும். இதனை செய்தால் இனவழிப்பு, அரச பயங்கரவாதம் என்பவற்றுக்கான கோரமான முகங்கள் வெளியில் தெரிந்துவிடும். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமானது தமது அரசு சகல மக்களுக்கும் சமமானது என்பதை வெளிக்காட்டுவதற்கு இது ஒரு நல்ல சந்தர்ப்பமாகும். செம்மணி போன்ற பல மனித புதைகுழிகளை அகழ்வு செய்து முந்தைய அரசாங்கங்களின் முத்திரையை கிழிக்க முன்வர வேண்டும்.
அதன் மூலமாக பாதிக்கப்பட்ட மக்களின் நம்பிக்கையை பெற முடியும். மேலும் கடந்த கால அரசாங்கங்களின் கோரமான முகங்களை வெளிக்காட்டவும் முடியும். ஜேவிபியின் முன்னாள் தலைவர் ரோகண விஜயவீரவின் கொலை தொடர்பாக அவரது மகன் நீதியை தேட முயற்சிப்பதும் வரவேற்கத்தக்கதாகும். யூகோஸ்லாவியாவை ஆட்சி செய்த ஸ்லோபோடன் மிலோசெவிக் என்ற ஜனாதிபதி தனது இனத்தைச் சேர்ந்த செர்பிய படையினரை கொண்டு சிறுபான்மை குரோசியர்களை இனவழிப்புக்கும் பெண்களை துர்நடத்தைக்கும் உள்ளாக்கினார். உள்நாட்டில் நீதி கிடைக்கவில்லை. பின்னர் சர்வதேச தலையீட்டின் மூலம் குரோசியர்களுக்கு நீதியின் பார்வையில் நியாயம் கிடைத்தது. குற்றம் செய்த ஜனாதிபதி மற்றும் தளபதிகள் பாரிய தண்டனைகளை பெற்றனர். இவையெல்லாம் சிந்திக்க வேண்டிய படிப்பினைகளாகும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். யாழ் வலிகாமம் பகுதியில் திருமணமாகி 1 மாதம் கூட நிறைவடையாத நிலையில் பட்டதாரி யுவதியொருவர் வீட்டிலிருந்து வெளியேறி வேறு ஒருவருடன் சென்ற சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. 26 வயதான குறித்த யுவதி பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்ற போது அதே பீடத்தில் கல்வி கற்ற இளைஞர் ஒருவரை காதலித்து வந்ததாகவும் பின்னர் இருதரப்பினருக்கும் இடையே ஏற்பட்ட முரண்பாடுகளை தொடர்ந்து அந்த காதல் முடிவுக்கு வந்ததாகவும் கூறப்படுகிறது. இதையடுத்து பிரான்சில் தொழில் புரிந்து வந்த 35 வயது இளைஞருடன் கடந்த மாத தொடக்கத்தில் குறித்த பெண்ணுக்கு திருமணம் நடைபெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது. திருமணத்துக்கு பின்னர் கணவன் யாழ்ப்பாணத்தில் மனைவியுடன் தங்கியிருந்ததாகவும் தனது தாயாரின் மருத்துவ சிகிச்சைக்காக கொழும்பு சென்று வந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் பெற்றோருடன் தங்கியிருந்த புதுமண பெண் யாழ் நகருக்கு செல்வதாக கூறிவிட்டு வீட்டை விட்டு வெளியேறிய பின்னர் மீண்டும் வீடு திரும்பவில்லை என தெரிவிக்கப்படுகிறது. தொலைபேசி அணைக்கப்பட்டிருந்ததால் உறவினர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் குறித்த பெண் தனது பழைய காதலனுடன் இருப்பதாக தெரிய வந்துள்ளது. போலீசார் தொலைபேசியில் தொடர்பு கொண்ட போது தான் காதலனுடன் சேர்ந்து வாழ்வதாகவும் தனது விருப்பத்திற்கு மாறாக திருமணம் செய்து வைக்கப்பட்டதாகவும் அவர் தெரிவித்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இதனிடையே திருமணத்துக்காக வழங்கப்பட்ட நகைகள், பணம் மற்றும் ஏனைய சொத்துக்கள் தொடர்பாகவும் இருதரப்பினருக்கும் இடையே முரண்பாடு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. திருமண செலவுகள் மற்றும் நகைகள் தொடர்பாக கணவன் போலீசில் முறைப்பாடு செய்துள்ளதாகவும் கூறப்படுகிறது. கனைமுள்ள சஞ்சீவ கொலை வழக்கில் தொடர்புடைய பிரதான சந்தேக நபரான இசாரா செவந்தியின் சூட்கேஸ் சிறைச்சாலை அதிகாரிகளால் கைப்பற்றப்பட்டுள்ளதாக நீதி அமைச்சின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். பெண்களை சிறைக்கு அழைத்துச் செல்லும் போது அவர்களுக்கு கைவிலங்கு இடப்படுவதில்லை என்றும் விளக்கம் அளித்துள்ளார். இதேவேளை அவர் சிறைக்கு அழைத்து செல்லப்பட்ட போது சட்டவிரோதமான எதுவும் நடக்கவில்லை என்பதால் எந்த விசாரணையும் தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். அவர் தற்போது அங்குனு கொலப்லெஸ்ஸ சிறையில் ஏனைய சந்தேக நபர்களுடன் தங்கியிருப்பதாகவும் அவருக்கு எந்தவிதமான சிறப்பு சலுகைகளும் வழங்கப்படவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இதற்கிடையில் அங்குனு கொலப்லெஸ்ஸ சிறையில் உள்ள பல கைதிகள் இசாரா செவந்தியை பற்றி அறிந்து கொள்ள மிகவும் ஆர்வமாக இருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. இருப்பினும் சிறைச்சாலை அதிகாரிகள் இசாரா செவந்தியை மிகவும் உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அதனால் அவருடன் அதிக தொடர்பை பேண முடியாது என்றும் அங்குனு கொலப்லெஸ்ஸ சிறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாட்டில் ஏற்பட்டுள்ள வறட்சி காரணமாக நீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இலங்கையின் பல பிரதேசங்களில் நிலவும் கடுமையான வறண்ட வானிலை காரணமாக பிரதான மற்றும் சிறிய நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் வேகமாக குறைந்து வருகிறது. இதனால் மக்கள் மற்றும் விலங்கினங்கள் கடுமையான குடிநீர் தட்டுப்பாட்டை எதிர்நோக்கியுள்ளதுடன் பெருமளவிலான பயிர்ச்சேதங்களும் ஏற்பட்டுள்ளன. நீர்ப்பாசன திணைக்களத்திற்கு சொந்தமான 74 நீர்த்தேக்கங்களின் மொத்த நீர் கொள்ளளவு தற்போது 37% குறைந்துள்ளது. குறிப்பாக விவசாய அபிவிருத்தி திணைக்களத்தின் கீழ் நிர்வகிக்கப்படும் சிறிய குளங்களுக்கு இதனால் கடும் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக தண்ணீரை சிக்கனமாக பயன்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள். இலங்கையிலிருந்து சென்றவர் சென்னை விமான நிலையத்தில் திடீரென விழுந்து உயிரிழந்துள்ளார். இலங்கை சுற்றுப்பயணத்தை முடித்துவிட்டு திரும்பிய 55 வயதான நபரே இவ்வாறு திடீரென விழுந்து உயிரிழந்துள்ளார். சென்னை பிராட்வே பகுதியைச் சேர்ந்த சையத் சிராஜுதீன் என்பவர் சுற்றுலா விசாவில் இலங்கைக்கு சென்றுவிட்டு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் விமானம் மூலம் சென்னை திரும்பியுள்ளார். விமானத்தில் இருந்து இறங்கியவர் குடிவரவு மற்றும் சுங்கத்துறை சோதனைகளை முடித்துவிட்டு பிராட்வே செல்வதற்காக விமான நிலைய வளாகத்தில் உள்ள மெட்ரோ தொடருந்து நிலையத்திற்கு சென்றார். அங்குள்ள டிக்கெட் கவுண்டர் அருகே சென்று கொண்டிருந்த போது
திடீரென மயங்கி கீழே விழுந்துள்ளார். இதை கண்ட சக பயணிகளும் மெட்ரோ நிலைய ஊழியர்களும் உடனடியாக விமான நிலைய மருத்துவ குழுவினருக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனை அடுத்து விரைந்து வந்த மருத்துவ குழுவினர் முதலுதவி வழங்கிய போதும் அவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார். சம்பவத்தை தொடர்ந்து விமான நிலைய போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தாம்பரம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர். இது குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் மேலதிக விசாரணையை நடத்தி வருகின்றனர். மவுண்ட் லெவினியா ஹிலுதாகொட வீதியில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் படுகாயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நபர் சற்று முன்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று இரவு சுமார் 9:50 மணியளவில் ஹிலுதாகொட வீதியில் உள்ள வீடொன்றுக்குள் இந்த துப்பாக்கி சூடு இடம்பெற்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடையாளம் தெரியாத துப்பாக்கிதாரி ஒருவர் குறித்த நபர் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நபர் உடனடியாக கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்தார். எனினும் சிகிச்சை பலனின்றி அவன் உயிரிழந்துள்ளார். உயிரிழந்தவர் ராகம பகுதியைச் சேர்ந்தவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். திவுலப்பிட்டிய நகரில் பேருந்து சாரதி ஒருவரை வாளால் தாக்க முயன்ற சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர்களான பெண் ஒருவர் உட்பட்ட 3 ஆகஸ்ட் 18 வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மினுவாங்குடை நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திவுலப்பிட்டிய நகரில் பயணித்துக் கொண்டிருந்த போது பேருந்து ஒன்றுக்கு பின்னால் வந்த கார் ஒன்று திடீரென பேருந்து மறித்து நிறுத்தப்பட்டு அதிலிருந்து இறங்கிய பெண் ஒருவரும் 2 ஆண்களும் வாளுடன் பேருந்து சாரதியை தாக்க முயன்றுள்ளனர். இச்சம்பவத்தை பேரிலிருந்த பயணியொருவர் முழுமையாக தனது கைபேசியில் காணொளியாக பதிவு செய்ததுடன் அந்த காணொளி சமூக வலைத்தளங்களிலும் பரவலாக பகிரப்பட்டது. இந்த காணொளி காட்சிகளின் அடிப்படையில் விசாரணைகளை முன்னெடுத்த திவுலப்பிட்டிய போலீசார் சந்தேக நபர்களை கைது செய்தனர். இவ்வாறு கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் நேற்று நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதை அடுத்து ஆகஸ்ட் 18 வரை அவர்களை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிட்டார். நாட்டின் விவசாயிகள், மீனவர்கள், தொழிலாளர்கள் மற்றும் சிறு தொழில் முனைவோர்கள் எதிர்கொள்ளும் துன்பங்கள் குறித்து தற்போதைய அரசாங்கத்திற்கு எந்தவித அக்கறையும் இல்லை என்று எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச குற்றம் சாட்டியுள்ளார். குருநாகல் பிரதேச சபையின் எதிர்க்கட்சி தலைவர் அஜித் பிரியலாயின் 50வது ஆண்டு சமூக சேவை பாராட்டு விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார். 2019ஆம் ஆண்டை போலவே 2024ஆம் ஆண்டிலும் போலியான வாக்குறுதிகளையும் பிம்பங்களையும் நம்பி மக்கள் ஏமாற்றப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். தேர்தல் மேடைகளில் மின்சார கட்டண குறைப்பு, மலிவு விலையில் எரிபொருள் மற்றும் 12 லட்சத்திற்கு விட்ஸ் ரக கார் போன்ற கவர்ச்சிகரமான வாக்குறுதிகளை வழங்கிய அரசாங்கம் இன்று இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களுக்கான சுங்க இறக்குமதி வரியின் மீது 50% மேலதிக வரியை டிசம்பர் வரை நீடித்து நுகர்வோர் உரிமைகளை சுக்குநூறாக்கியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அதேபோன்று விவசாயிகளுக்கு நெல்லுக்கு 150 ரூபாய் உத்தரவாத விலை தருவதாக கூறிவிட்டு உற்பத்தி செலவை கூட ஈடு செய்ய முடியாத வகையில் 120 ரூபாவை நிர்ணயித்து விவசாயிகளுக்கு பெரும் நட்டத்தை ஏற்படுத்தியுள்ளதாகவும் அவர் விமர்சித்தார். அரசாங்கத்தின் முதன்மை நோக்கம் நாட்டின் அபிவிருத்தியோ அல்லது நிவாரணமோ அல்ல என குறிப்பிட்ட எதிர்க்கட்சி தலைவர் நாட்டில் தனிக்கட்சி ஆட்சியை நிறுவும் சர்வாதிகார போக்கிலேயே அரசாங்கம் இயங்கி வருவதாக கூறினார். கிராமிய சங்கங்கள் மற்றும் சிவில் அமைப்புகளின் பதவிகளை பிளவத்த கட்சி அலுவலகமே தீர்மானிப்பதாகவும் ஏனைய கட்சியினருக்கு அங்கு வாய்ப்பளிக்கப்படாமல் ஜேவிபி தனது அரசியல் ஆதிக்கத்தை முற்றிலுமாக உறுதிப்படுத்த முனைவதாகவும் அவர் குற்றம் சுமத்தினார். நீதித்துறை சுதந்திரத்தை அளிக்கும் வகையிலும் ஜனநாயகத்தின் தடைகள் மற்றும் சமன்பாடுகள் முறைமையை சீர்குலைக்கும் வகையிலும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்து வருவதாக சஜித் பிரேமதாச தெரிவித்தார். உயர்நீதிமன்ற நீதியரசர்களின் ஓய்வு பெறும் வயதை அதிகரிப்பது தொடர்பான முன்மாதிரி தீர்ப்புகளின் அடிப்படையில் இதற்கு 3/2 பெரும்பான்மை மட்டும் போதாது என்றும் கட்டாயம் சர்வஜன வாக்கெடுப்பு நடாத்தப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மேலும் நிகழ்நிலை காப்பு சட்டம் மற்றும் பயங்கரவாத தடை சட்டம் ஆகியவற்றின் மூலம் சுதந்திர ஊடகங்களையும் சிவில் சமூகத்தையும் கட்டுப்படுத்தி நீதித்துறை மீதான மக்களின் நம்பிக்கையை அரசாங்கம் பாழாக்கி வருகிறது. நாட்டின் 30 முதல் 40% மக்கள் வறுமை கோட்டிற்குள் தள்ளப்பட்டுள்ள நிலையிலும்
சர்வதேச நாணய நிதியம் கோருவதை விடவும் அதிகமான வரிகளை விதித்து மக்கள் மீது பெரும் வரிச்சுமையை அரசாங்கம் சுமத்தியுள்ளதாக அவர் தெரிவித்தார். அத்துடன் அஸ்வசும நிவாரண உதவிகள் போட்டியிட்டு வெட்டப்பட்டு வருவதாகவும் வெளிநாடுகளிலிருந்து கலைஞர்களுக்கு வழங்கப்படும் நிவாரணங்களுக்கு 60 வயதுக்கு உட்பட்டிருக்க வேண்டுமென நிபந்தனை விதிக்கும் அரசாங்கம் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை மட்டும் உயர்த்த முற்படுவதாக அவர் சுட்டிக்காட்டினார். மேடைகளில் மக்களின் துயரம் குறித்து பேசியவர்கள் இன்று யதார்த்தத்தை மறந்து மேகக்கூட்டங்களுக்கு மத்தியில் வாழ்வதாகவும் மக்களின் கண்ணீர் குறித்து அரசாங்கத்துக்கு எந்த கவலையும் இல்லை என்றும் எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச மேலும் தெரிவித்தார். இது போன்ற மேலும் பல செய்திகளை அறிந்து கொள்ள டிவிஎன் லங்கா சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணி வச்சுருங்க. அப்போ தான் நாங்கள் போடுற அப்டேட் உடனே உங்கள்கிட்ட வந்து சேரக்கூடியதாக இருக்கும்.